சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நெஞ்சுவலி காரணமாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயரதிகாரிகள் தன்னை பழிவாங்குவதாக கடந்த வாரம் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த டிஎஸ்பி சுந்தரேசன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த நிலையில் மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். செய்தியாக பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் நெஞ்சுவலி காரணமாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு ஆளான டிஎஸ்பி நெஞ்சுவலி என கூறி சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பியாக இருந்தவர் சுந்தரேசன். இவர் தனக்கு வாகனம் தரவில்லை என்று செய்தி வெளியிட்டது காரணமாக அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்த நிலையில் தான் தற்போது அவர் நெஞ்சுவலி காரணமாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நெஞ்சுவலி என மருத்துவமனைக்கு வந்த அவரை காலை 7:50 மணிக்கு வருகை தந்ததாகவும் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடியதன் பேரில் 2வது தளத்தில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுவிலக்கு டிஎஸ்பியாக இருந்தவருக்கு ஏற்கனவே வாகனங்கள் தரவில்லை என்று சாலையிலே நடந்து சென்றார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையான நிலையில தனது பணிக்கும் தனக்கு மிரட்டல் கொடுப்பதாகவும் உயரதிகாரியின் அழுத்தத்தின் காரணமாக தான் தனக்கு வாகனங்கள் தரவில்லை என்று கூறி செய்தியாளருக்கு பேட்டியளித்தார். அதன் காரணமாக ஒழுங்கு நடவடிக்கையாக தற்போது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலைதான் அவருக்கு திடீரென நெஞ்சு வலி ஏற்பட்டதாக காரணமாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சையாக வந்ததாகவும் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவரை அனுமதிக்கக்கூடிய அடிப்படையில் தற்போது 2வது தளத்தில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை வார்டில் அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.